ரசிகர்களுக்கு விருந்தா அமைஞ்ச ஜெயிலர் திரைப்படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்த தலைவர் ரசிகர்கள் வேட்டையின் திரைப்படத்திற்கும் அதே அளவிலான வரவேற்பை கொடுக்க காத்திருக்காங்க. இந்த நிலையில் வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் நடந்த சில குறிப்பிடத்தக்க விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் ஹண்டர் வந்துட்டாரு அப்படிங்கிற சாங்கோட நம்ம தலைவர் என்ட்ரி ஆகுறாரு. அண்ட் மனசுலாயோ சாங்கோட அனிருத் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு. ஜெயிலர் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் எப்படி நெல்சனை கட்டி அணைச்சு கிஸ் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி அனிருத் அவர்களையும் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் தலைவர் அவர்கள் கட்டி அணைச்சு கிஸ் பண்ணார். இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் பேசின நடிகர் ரெடின் கின்ஸ்லி அவர்கள் தலைவர் அவர்களுடைய கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ஸை ஒலிம்பிக் மாதிரி 10-15 நாள் நடக்கணும் அண்ட் இதை நம்ம கண்டிப்பாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் தன்னுடைய சினிமா கரியரில் 49 வருடங்களை நிறைவு செய்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த வருஷத்தோட 50வது இயரை பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் வேட்டையின் மூவியோடைய எடிட்டரான ஃபிலோமின் ராஜ் கூலி படத்துலையோ நான் தான் எடிட்டராக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற செய்தியை ரொம்பவே மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருந்தாரு. வேட்டையின் படத்தில் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கிற மஞ்சு வாரியர் அவர்கள் ரஜினிகாந்த் சாரை நான் நேரில் பார்ப்பேன் அப்படின்னு கூட நான் கனவுல எதிர்பார்க்கல, பட் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேட்டையின் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்கிற ராணா ரகுபதி அவர்கள் எனக்கு ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் இருப்பதா தெரிய வந்துச்சு. அதற்கு பின்னாடி இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்தப்போ ரஜினிகாந்த் சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி 1 hour பேசினார். அது என்னை மோட்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் பேசின அனிருத் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை என்னுடைய கரியர்லேயே நான் பண்ணதே இல்லை. பிகாஸ் ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும் இந்த படம், ரொம்பவே நல்ல கதை. ஸோ இந்த படத்தில் தலைவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் தொடர்ந்து அனிருத் அவர்கள் இது என்னுடைய கரியரில் 34th மூவி. நான் எத்தனையோ ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய க்ரௌட் கெப்பாசிட்டி வேற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். தலைவருக்கு ஹிட் சாங் கொடுக்கறது எல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மேட்டரே கிடையாது. பிகாஸ் தலைவருக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்களில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறத நிகழ்ச்சியோடு தெரிவிச்சிருந்தார் இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள். தலைவர் படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் தலைவர் அவர்களுடைய ஸ்பீச்லனா எப்படி கடைசியாக ஜெயிலர் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் பேசின நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு ரசிகர் பெருமக்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணார். மாஸ் ஹீரோ அல்லது ஹீரோயின் ஒரு படத்தில் இருந்தாலே அந்த படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. அண்ட் அப்படிப்பட்ட மாஸ் ஹீரோ ஹீரோயின்ஸை டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டேரக்டர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னு சொன்ன நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ஒரு டேரக்டர் அல்லது ஆக்டருக்கு அடுத்த மூவியை ஹிட் மூவியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த மூவியை இன்னும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு ஹிட் மூவிக்கு பின்னாடியும் ஃபேன்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபேன்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்போதுமே பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார். தொடர்ந்து வேட்டையின் திரைப்படத்தை பற்றி பேசின நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் திரைப்படம் டெக்னிக்கலி ரொம்பவே அற்புதமான படம் அப்படின்னும் இந்த படத்தினுடைய டைரக்டரான ஞானவேல் அவர்கள் ரொம்பவே டேலண்டட் பர்சன் அப்படின்னு புகழ்ந்திருந்தார். அண்ட் இதே மாதிரி ஜெயிலர் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் நெல்சன் அவர்களை பார்த்து ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகலாம், பட் ஒரு சப்ஜெக்டை எடுத்த டேரக்டர் என்றைக்குமே ஃபெயில் ஆக மாட்டார் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துக்காக டைரக்டர் ஞானவேல் அவர்கள் ஃபஹத் ஃபாசிலை அப்ரோச் பண்ணப்போ அவர் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருந்தாரு. அதாவது, சார் எனக்கு பேமெண்ட் கூட வேணாம், பட் 1 month டைம் மட்டும் ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட பின்னாடி டேரக்டர் ஞானவேல் அவர்கள் என்கிட்ட சார் இந்த படத்துக்கு அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட், ஸோ அவருக்காக 1 month வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். சரி, கூலி படம் வேறு ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆச்சே, இதை பற்றி நம்ம லோக்கி கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் யோசித்தேன். அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்டப்போ அவர் இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஹத் ஃபாசிலுக்காக 1 month வெயிட் பண்ணோம். அண்ட் தென் ஃபஹத் ஃபாசில் மாதிரியான ஒரு ஆக்டர் இந்த மூவியில் இணைஞ்சு நடிச்சது எனக்கு பர்சனலி மகிழ்ச்சி அளிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் தொடர்ந்த ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் சொல்லியிருந்தார். அதாவது, தன்னுடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஞானவேல் அவர்களை கான்டாக்ட் பண்ணி சார் அப்பாவுக்கு ஏற்ற கதை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அண்ட் அதற்கு பின்னாடி ஞானவேல் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்தை மீட் பண்ணப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் என்னுடைய ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம்.
ஸோ 10 டேஸில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நம்ம ஞானவேல் அவர்கள் அடுத்த 2 நாளில் கால் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட, சார் லோகேஷ் அவர்களும் நெல்சன் அவர்களும் கொடுத்ததை விட ஒரு பயங்கரமான சூப்பரான கமர்ஷியல் மூவியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஸோ அது நம்ம ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை சொல்ல தொடங்கின நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் டேரக்டர்கிட்ட யார் மியூசிக் கம்போசராக வேணும் அப்படின்னு கேட்டப்போ டைரக்டர் ஞானவேல் அவர்கள், சார் எனக்கு 100% அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போசராக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. ஆனால் அதற்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் 100% என்னப்பா, 1000% அனிருத் தான் எனக்கு இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். இதன் மூலமா அனிருத் அவர்கள் எந்த அளவுக்கு தலைவரோட ஃபேன் அப்படின்னும் அண்ட் எந்த அளவுக்கு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தன்னுடைய தரமான மியூசிக்கால என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னும் தெரிய வருது. வேட்டையின் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்கிற அமிதாப் பச்சனை பற்றி பேசின நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த காலத்து 2K கிட்ஸ்க்கு அமிதாப் பச்சனை பற்றி முழுசாக தெரியாது அப்படின்னு சொன்னதோட எந்த அளவுக்கு செல்வாக்கு பொருந்தி வர அமிதாப் பச்சன் இருந்தும் தன்னுடைய கரியரை சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி பில்டு பண்ணாரு அப்படிங்கிறதையும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்ச பின்னாடி என்ன மாதிரியான நஷ்டத்தை சந்திச்சாரு அப்படிங்கிறதையும் அண்ட் திரும்ப எப்படி பயங்கரமான கம்பேக் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ கைஸ், வேட்டையன் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் நடந்த சில குறிப்பிடத்தக்க விஷயங்களாக நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறதுல எது உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தலைவர் ஃபேன்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மேலும் பல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ்.